அதுக்கு இப்ப என்ன பண்றது? என்ன வெயிலு காயுதுமா, கொஞ்சம் இதுல விளையாடிட்டு போகுமா. நாலு முடி கோயிலுக்கு போறதுக்கு ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, இதுல விளையாடிட்டு போணுமா? கம்முனு எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கா? நாங்க தான் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கல, சிரண்டரு திமிர் பிடிச்சவ பாரு. நம்ம சரோஜாக்கா கூட வந்துட்டாங்க. ஏக்கா ஏக்கா பம்பு செட்ல கொஞ்சம் விளையாடிட்டு போமா. ஏமா நேரம் ஆயிடுச்சுமா. அக்கா பிரீத்தி கீர்த்தி வடிவெல்லாம் எங்க? ஏமா இந்த பிள்ளைங்க அலங்காரம் பண்ணது பேரு பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு நேரமாவது, நான் போறேன் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேமா. என்னதான் அலங்காரம் பண்ணாலும் 4 முடியலுக்கு அழகா இருக்க முடியுமா? அம்மா சிறப்புல சொல்லுங்க. 4 முடி விளையாடுன்னு சொன்னீங்கல்ல, அதான் விளையாட்டு நல்லா இருக்கா? திமிரு பிடிச்சவளே, எதுக்கு தள்ளி விட்ட? 4 முடி நீங்க தானே கேட்டீங்க பம்பு செட்ல விளையாடணும்னு, அதான் பிடிச்சி தள்ளி விட்டேன். ஒரே இடுப்பு வலியா இருக்கு சின்ன பொண்ணு, நீ பிடிச்சி தள்ளி விட்டதுல எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ அக்கா என்னக்கா சொல்றீங்க? அச்சச்சோ என்னம்மா ஆச்சு? தெரியலக்கா, எழுந்துக்கவே முடியலக்கா. சின்ன பொண்ணு பார்த்து விளையாடிக்க கூடாதாம்மா, எதுக்குமா இப்படி பண்ற? அக்கா நான் சும்மா தான்க்கா பண்ணேன், இப்படி ஆகும் எனக்கு தெரியாது. அக்கா நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோமா? என்னதுமா? அக்கா நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த 4 முடியை தூக்கிட்டு போவோம், என்ன சொல்றீங்க? அடி பாவிகளா, என்ன பிடிச்ச தள்ளி விடுறது மட்டும் இல்லாம கோயிலுக்கு போய் பிரசாதம் சாப்பிட போறீங்களா? பிரசாதம் கண்டிப்பா சொல்றேன், வயித்தால போயிடும் உங்களுக்கு. அதுவும் நெட்ட உனக்கெல்லாம் 4 வாட்டி 5 வாட்டி போகும். பாவமா, அது வரைக்கும் இப்படி வலியோட இருப்ப. இந்த டுண்டுல நம்ம எவ்வளவு பேசிருப்போம். அந்த குண்டு வடம்புகளை கூட ஒரு பக்கம் ஈரம் இருந்திருக்கு எனக்காக. பாவம் பாக்குது. இத போய் நம்ம ரொம்ப கலாச்சிட்டோமே. சாரி டுண்டு. சரோஜாக்கா, அதுக்காக இதை தூக்கிட்டே சுமக்க முடியும்? போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வரப்ப கூட்டிட்டு போலக்க. சாப்பிட்டுட்டு தூக்கிட்டு போறப்ப இன்னும் கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. ஹே பானு, அவ்வளவுதான், மண்டை கிண்டெல்லாம் எகிரிடும் தெரிஞ்சுக்கோ. உனக்கு என்னைய பார்த்தா என்ன எப்படி இருக்குங்கிறேன். இப்படி பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. 4 முடி மூஞ்சி ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. அது எதுவும் இல்ல பானே, நீ தூரமா இருந்து பாக்குறல, அதனால அப்படி இருக்கு. கொஞ்சம் கிட்ட வந்து பாரு, இப்போ ரொம்ப ரொம்ப மோசமால இருக்கு. என்ன பண்றது, கடவுள் அப்படி மூஞ்சி கொடுத்துட்டான். அப்ப கூட வாய் அடங்கின பாடில்லையே. விடு 4 முடி லூசு, விடு பாடி, விடு 4 முடி உள்ள வான்னு சொல்றல, விடுடி கருப்பா. இப்பதான் மனசு குளு 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 இருக்கு. கையில் மிதக்கும் கனவாண்டி, கை கால் முளைத்த காற்றாண்டி. எதுக்கடி அடிக்கிற? திமிரு பிடிச்சவளே, திமிருதான் பிடிச்சவ, திமிருக்கே பிடிச்சவ. நான் தான் 4 முடி திமிரு பிடிச்சவ, திமிருக்கே பிடிச்சவ. நெட்டம்மா நெட்டம்மா உள்ள வரியாமா, குளிரா இருக்கும்மா உள்ள வரியாமா. ஆமா, இன்னும் 10 பேர் எடுத்து உள்ள விட்டுக்க. இங்க அவ்வளவு இடம் இருக்கு, போய்த்துக்காடி. கோவப்படாத பிள்ளை பானு பிள்ளை, மூஞ்சி கோணிக்குது கோவப்பட்டா நல்லா இல்லை நல்லா இல்லை. சின்ன பொண்ணு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இந்த தண்ணிக்குள்ள விழுந்த உடனே பாட்டு சும்மா தரமா வருதுல. ரொம்ப தரமா தான் வருது. தேங்க்யூ ப்ரோ. ஏலேலே தண்ணி தண்ணி எங்க போற, தண்ணி 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 தண்ணியோ, ஏ மேல பட்டு போற தண்ணி எப்பவே வாசம் அடிக்கும். இசை மலையில் நனைய தயாரா? இசை மலையில நனைஞ்சதே போதும், வாங்க போவோம். கொஞ்சம் திறமைச்சாலி ஆடக்கூடாது, உடனே பொறுக்காது இந்த நட்டைக்கு. டுண்டு நீ என்ன பண்றீங்க? சைலண்டா இருக்கீங்க, வாயை பொளந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. ரொம்ப நேரமா வாயை மூடுங்க. பின்ன நீ பண்ற கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன், வேற என்ன பண்றது? எப்படிதான் உன் புருஷன் உன்னை வச்சுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல பாவம். அவனை என்ன வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், நான் தான் அவனை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஒன்னுத்துக்கு பிரயோஜனப்பட மாட்டான் லூசு பையன். சரி கோயிலுக்கு போவோமா? போலாம் போலாம். ஏன் பானு, சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணோம். என்ன தூக்கி சின்ன பொண்ணு தள்ளி விட்டா, உன்னையும் நான் பிடிச்சி இருந்து விட்டேன். ஜாலியா எடுத்துக்க என்ன மாதிரி. எதை விட்டு ஏன் முறைச்சுக்கிட்டு இருக்க? அதே உனக்கு என்ன தானே பிடிச்சி தள்ளி விட முடியும். ஏன் சின்ன பொண்ணை பிடிச்சி இழு பாக்கலாம். ஏம்மா அவன் நெட்டே இருக்காம பம்பிச்சுட்டு பத்தாதுமா. பிடிச்சி இழுத்தாலும் கால் வரைக்கும் தான் நனையும், அவன் முழுசா நனைய மாட்டா. அதனாலதான் ஒண்ணு பிடிச்சி இழுத்தேன். சரி அப்ப டுண்டோன பிடிச்சி இழுத்துருக்கலாம்ல. என்ன என்னைய தேடுறாங்க? கொஞ்சம் கிட்ட வாங்க டுண்டோன்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லமா 1 2 3 இதுதான் எங்களோட அவுட்ஃபிட் உனக்கு கூட தாவணி சூப்பரா இருக்கு கீர்த்தி தேங்க் யூ நீங்க 3 பேரும் சூப்பரா இருக்கீங்க குள்ளி உங்களுக்கு தாவணி ரொம்ப அழகா இருக்கு தேங்க்ஸ் வடிவே பிரீத்தி மாமா வருவாரா இன்னைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க பாப்போம் வந்தா நல்லா தான் இருக்கும் வள்ளி நீங்க இன்னும் 2-3 நாள் இங்க இருந்துட்டு போலாம்ல அங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல பிரீத்தி அங்க எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு நான் கண்டிப்பா ஒரு நாள் இங்க வரேன் சரியா நீங்க வரீங்களோ இல்லையோ கண்டிப்பா நாங்க இங்க வந்துருவோம் உங்க எல்லாருக்கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்ஃபேக்ட் என் கவலை நிறைய மறைஞ்சு போன மாதிரி இருக்கு சின்ன வயசுல இருந்தே தனியாவே இருந்திருக்கேனா ஆனா இப்போ உங்க எல்லாருக்கூடயும் இருக்கிறது ஏதோ அக்கா தங்கச்சி கூட இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அட பாருடா யார் வந்திருக்கான்னு வராதால வீடு தேடி வராங்க என்ன பிரீத்தி ஒண்ணு புரியல ஹேய் கலாய்க்கிறீங்க எங்களை பார்க்கவா நான் வந்தீங்க ஆமாண்டா உங்க 2 பேரையும் பார்க்க தான் வந்தேன் இல்லையே பார்த்தா அப்படி தெரியலையே உங்களை தான் பார்க்க வந்திருப்பாங்க பிரீத்தி கீர்த்தி ஓ அப்படியா வள்ளி ஆமா பிரீத்தி உங்களுக்கு இங்க கம்ஃபர்டபுளா இருக்கா வள்ளி கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த Dress உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது எந்தில பிரீத்தி தான் அவ தான் கொடுத்தா பிரீதியை விட உங்களுக்கு தான் நல்லா இருக்கும் என்னது என்ன விட வள்ளிக்கு தான் நல்லா இருக்குமா ஓவரா போறீங்க மாறன் ப்ரோ வள்ளி இன்னுமா தெரியல அவர் யாருக்காக வந்திருக்காருன்னு எல்லாரையும் பார்க்க தானே வந்திருக்காரு பிரீத்தி அப்படியா சரி சரி இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் மாறன் சரிங்க எனக்கு என்னவோ மாறன் அண்ணாக்கு வள்ளி ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு தோணுது உங்க 2 பேருக்கு என்ன தோணுது எனக்கும் அப்படிதான் தோணுது வடிவு எனக்கும் அப்படிதான் தோணுது பிரீத்தி சரி நீங்க பேசிட்டு வாங்க நாங்க அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்ல வேண்டாம் பிரீத்தி நான் உங்க கூடயே வரேன் இல்ல பேசிட்டு வாங்க அங்க வெயிட் பண்றோம் சரியா மாறனா இவங்க எதுக்கு நம்மள பேசுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சொல்லுங்க மாறன் நீங்க இன்னும் 2-3 நாள் இருந்துட்டு போலாம்ல வள்ளி நான் நார்மலா வரலையே அம்மாக்கெல்லாம் தெரியாம தானே வந்திருக்கேன் அதனால வீட்டுக்கு போகணும்ல ஃபர்ஸ்ட் உங்க ஃபோன் நம்பர் எனக்கு தரீங்களா ஃபோன் நம்பரா எதுக்கு ஃபோன் நம்பர்லாம் ஏங்க உங்ககிட்ட பேசணும்னா எப்படி பேசுறது எதுக்கு பேசணும் ஏங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே ஃப்ரெண்டா கூட பேசக்கூடாதா போறப்ப கொடுக்கவா கண்டிப்பா கொடுக்கணும் ஏமாத்திடக்கூடாது ஆ இந்த ஆளா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் வள்ளி ஏன் இவங்க போறேன்னு சொன்ன உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க இல்ல ஒண்ணும் இல்ல உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் மாறன் நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் இப்படியும் என் விஜய் மாமா வடிவை தான் லவ் பண்றாங்க அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் நான் இதுல நடுவுல போறது இல்ல உங்களுக்கே உங்களுக்காக ஒருத்தன் கண்டிப்பா வருவான் அவன் உங்களுக்காக எது வேணா பண்ணுவான் வள்ளி தைரியமா இருங்க அப்படி ஒருத்தர் இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா என் விஜய் மாமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பான் கண்டிப்பா இருப்பான் இருப்பேன் என்ன சொன்னீங்க இருப்பான்னு சொன்னேன் ஆராத சோகங்கள்ல தீராம சேர்த்து வச்சு ஊரும் சேர்ந்து என்னையே வாங்க நானே உங்களை கூப்பிட்டு போய் அவங்க கிட்ட விட்டுடுறேன் என்னடி இவ்வளவு அழகா இருக்க நிஜமாவா எப்பயுமே அழகுதான் இன்னைக்கு கொஞ்சம் அழகு எக்ஸஸால இருக்கு தனியா வந்த ஆமா கீர்த்திக்கிட்டே வடிவுக்கும் நீங்க கோயிலுக்கு போயிட்டு இருங்க நான் ஒரு குட்டி வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன ஏதுன்னு கேட்கலையா கேட்கல ஆனா யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாளுங்க இன்னைக்கு அது சரி சரி பார்த்தாச்சா நான் கிளம்புவா ஐயா பாக்குறதுக்கு அவனை கூப்பிட்டேன் வேற எதுக்கு வள்ளி எப்படி இருக்கா உங்க வீட்டுல தான் இருக்குன்னு விஜய் சொன்னான் இப்போ ஓகேவா அவன் நல்லா எங்க கூட அடாப்ட் ஆயிட்டான் ஓகே தான் இஷ்யூ எதுவும் இல்ல அப்பனா சரி சரி நம்மளை பத்தி பேசுவோம் வா என்ன நம்மளை பத்தி என்ன இருக்கு பேச அதுவும் இப்போ இந்த இடத்துல நிறைய இருக்கு நம்மளை பத்தி பேச விக்ரம் விக்ரம் என்ன பண்ற என்னடி பண்ற ஒண்ணுமே பண்ணலையே கையை எடு ஏன் நான் வைக்க கூடாதா இல்ல அப்படி இல்ல ஆனா கையெடு ப்ளீஸ் என்னடி ஆச்சு நான் உன் புருஷன் தானே கை வைக்கலாம்ல இதுக்கே இவ்வளவு ஓவரா பண்ற நான் இப்ப எதுவுமே பண்ணலையே ஜஸ்ட் கையை தானே வச்சேன் லட்டு யாராச்சும் பாத்துற போறாங்க பார்த்தா என்ன இப்போ அப்பா கிட்ட சொல்லிட்டா விக்ரம் என்ன ஏன் கோவப்படுற இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே அப்பா அப்பான்னு பயந்துகிட்டு இருக்க போற விக்ரம் என்னடி சும்மா விக்ரம் விக்ரம்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு விக்ரம் தான் என் புருஷன் அவன் கூட நான் எப்படி வேணா வாழ்வேன் கூடிய சீக்கிரத்துல அவன் கூட போயிடுவேன்னு போய் சொல்ற வழிய பாரு
நீ வீட்ல இருந்து கூட்டு வந்து பேசுறேன்னு சொன்னல, அது வரைக்கும் கூட பொறுமையா இருக்க முடியாதா? ஓ, இது மாதிரி உன்னை இடுப்புல கை வச்சது தப்பா போச்சு இல்ல? இல்ல விக்ரம், நான் தப்புன்னு சொல்ல, ஆனா பயமா இருக்கு. உன் மைண்ட்ல நான் ஹஸ்பண்ட்ன்ற எண்ணம் இல்ல. இருந்துச்சுன்னா அந்த பயம் வந்தே இருக்காதுடி. அப்படிலாம் இல்ல விக்ரம், லூஸ் மாதிரி பேசாத. லூசுதான், நான் லூசுதான். உன்னை நம்பிக்கிட்டே இருக்கேன்ல, நான் லூசுதான். தேவையில்லாம என்னென்னவோ பேசுற. நான் பயமா இருக்குன்னு சொன்னது எங்க அப்பாக்காக தான், வேற எதுக்காகவும் இல்ல. கடைசி வரைக்கும் இப்படியே பயந்துட்டே இரு சரியா? நான் கிளம்புறேன். எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? எப்ப பார்த்தாலும் என்னால சிரிச்சுக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாதுடி. கோவம் வந்தா கோவம் தான் படுவேன். நான் வரேன். விக்ரம் நில்லு ப்ளீஸ். யாராச்சும் பாத்திர போறாங்களோன்னு தான் பயந்து அப்படி சொன்னேன், மத்தபடி வேற எதுவுமே இல்ல. விக்ரம் ப்ளீஸ் நில்லு. நில்லு விக்ரம் ப்ளீஸ். கையெடு. விக்ரம் உனக்கு நான் கை வச்சா பிடிக்கல, நீ மட்டும் கை வைப்பிய நம்ம மேல. இப்ப நான் சொல்ற கையெடு. ப்ளீஸ் கோவப்படாத. கையை எடுன்னு சொல்றல. நீ ரொம்ப ஓவரா பண்ற விக்ரம், அப்புறம் நான் அழுதுருவேன். கையை எடு. உன் கோவம் போயிடுச்சா? போகாது. ரொம்ப தான் கோவப்படுற. என்ன கட்ட போராடி தொடக்கூடாதுன்னா கோவம் வரதான் செய்யும். சாரிங்க மாமா, மன்னிச்சிடுங்க. சரி கையெடு. டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போனோம். இல்ல, நான் விட மாட்டேன். இல்ல எனக்கு புரியல. நான் தொடும்போது மட்டும் தொடக்கூடாதுன்னு சொல்றேன், நீ மட்டும் இப்ப எந்த உரிமையில தொட்டுக்கிட்டே இருக்க? ஏன் புருஷன், அதனால தொடுறேன். இதுக்கு முன்னாடி அந்த ஞாபகம் இல்லையோ? யாராச்சும் பாத்துருவாங்களோன்னு பயந்துட்டேன், அதனாலதான். சாரி. யாரு பார்த்தாலும் பார்க்கணும், நான் போட்டா நீ நோ சொல்லக்கூடாது. அது சரி. இந்த சைடு தானே நம்ம மேடம் வரணும், ஏன் இன்னும் வராம இருக்கா? போய் அந்த வீட்டுக்கிட்டே பாத்துட்டு வந்துருவோமா? எப்படியும் வருவ. செல்லம் வந்துருச்சு. விஜய், நீங்க எப்படிங்க? பொண்ணை பார்க்கதான். நான் இந்த பக்கம் தான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். சரி, கோயிலுக்கு தானே போற? ஆமா. சரி வா, வண்டியில கூட்டு போய் விடுற. இல்ல வேண்டாம் வேண்டாம். என்னடி வண்டியில வரதுக்கு ஏன் ஓவரா பண்ற? வா கூட்டு போய் விடுற. இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை இந்த அம்மா வண்டியில. வாய மூடு. அழகா இருக்க. வடிவன் பேர் வச்சதுக்கு பதிலா அழகுன்னு வச்சிருக்கலாம் போல. ஏன் செல்லம், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளுங்க. ஏன் செல்லம், நீ ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்டா போடவே மாட்ற. எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பாப்கட் மாதிரியே இருக்கு. டிஃப்ரெண்டா நீ எதுவும் ட்ரை பண்ண மாட்டியா? ஏன், உங்களுக்கு டிஃபரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணணுமா? இல்ல, இப்படி இருக்கிறது நல்லாதான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் கேக்குறேன், உனக்கு வேற மாதிரி ஏதோ பண்ணணும்னு தோணலையாடி? எனக்கும் இதுதான் பிடிக்கும், என் மண்டைக்கு இதுதான் செட் ஆகும். நீ அழகு, கியூட்டி. பா, என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு. இந்த சிரிப்புல தாண்டி நான் விழுந்துட்டேன். கலாய்க்கிறீங்க? சாச்சா, என்ன சொன்னோம்? பார்க்காத அப்படி. ஏன்? நீ இந்த மாதிரி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உள்ள பட்டர்ஃபிளைஸ் பறக்குது தெரியுமா? உனக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா? இருந்திருக்கா? எப்போ? சொல்ல மாட்டேன். ஏய், நான் சொன்னல, நீ சொல்லு. நீ பார்த்தாலே எனக்கு பட்டர்ஃபிளைஸ் பிறகுது. உனக்கு எப்போ எப்போ இந்த மாதிரி தோணுச்சு சொல்லு. சொல்ல மாட்டேன். வெறுப்பேத்தாத, ஒழுங்கா சொல்லு வடிவே. சொல்லிடவா? சொல்லு. நீங்க கிட்ட வரும்போதோ இல்ல ஹக் பண்ணும் போதோ எனக்கு அப்படி தோணும். ஓஹோ, அப்போ பட்டர்ஃபிளை மூமெண்ட் கிரியேட் பண்ணிடுவோமா? வேண்டாம், இங்க வேண்டவே வேண்டாம். நடு ரோடு வேண்டாம் விஜய், கிட்ட வராதீங்க. நான் கிட்ட வரக்கூடாது? இப்போதைக்கு வரக்கூடாது. ஹாய். ஹாய். என்னாச்சு? ஹாய் ரொம்ப டல்லா இருக்கு. ஒன்னும் இல்லையே. வடிவக்கா போலாமா? போலாண்டா. எங்க போலாம்? கொஞ்ச நேரம் பொறுத்து போலாம். வெயிட் பண்ணுவோம். யாருக்கு வெயிட் பண்ணுவோம்? என்ன விஜய், ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. அதே மாதிரி நீயும் சமலகா இருக்க. இவன் என்ன இந்த முறை முறைக்கிறா? பொசசிவ். இரு, இன்னைக்கு உனக்கு விளையாட்ட காமிக்கிறேன். 2வது நாளா பாக்குறோம். இது வரைக்கும் எனக்கு உன் பேரே தெரியல. உன் பேர் என்ன? கீர்த்தி. ஓ, விக்ரம் வைஃப் பிரீத்தி, நீ கீர்த்தி. நீயும் பார்க்க சூப்பர் கியூட்டா தான் இருக்க. சூப்பர் கியூட். காண்டாகிற. என்ன வடிவு, கரெக்ட் தானே? சூப்பர் கியூட்டா இருக்கால. ஆமா. உன் பேரு கூட செமையா இருக்கு. இருக்கும்டா இருக்கும். சரி, நீங்க பேசிட்டு வாங்க, நான் அப்படி வெயிட் பண்றேன். ஹே, என்ன இருக்கு பேசுறதுக்கு? ஒண்ணும் இல்ல, நீ இரு. உன்கிட்ட தான் பேசணும். அவகிட்ட பேசணும், ஆனா என்கிட்ட பேச உனக்கு ஒண்ணும் இல்ல. எவ்வளவு அலைய விட்டுருப்பேன்னா. இப்ப பாரு. ஆமா, நீ என்ன பண்ற? ஸ்கூலா காலேஜா? காலேஜ். ஓ, சூப்பர் சூப்பர். உனக்கு என்ன சாப்பிட ரொம்ப பிடிக்கும்?
பிரியாணி ஆல் டைம் ஃபேவரட். ஆஹா, எனக்கும் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். பாத்தியா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஒரு சிங்க் ஆகுது. ஆகும்டா ஆகும். வா கீர்த்தி போலாம். நீங்க பேசிட்டு வாங்க, நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். அச்சோ, அதுக்குள்ள ஏன் போறீங்க? விஜய், நீங்க பார்க்க மட்டும் கியூட்டா இல்ல, பேசும்போது கியூட்டா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அக்கா, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், பேசிட்டு வாங்க. பின்னாடியே போலையாடா நீ? யார் பின்னாடி? அவ பின்னாடி போலையா? ஏன் இவ்வளவு கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா? என்னாச்சு? புருவனா தூக்கிக்கிட்டு இருக்கு பாரு. நார்மல் பண்ண. இவ்வளவு நேரம் நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது தெரியலையாடா? சாரி கீர்த்தி. ஓ வடிவு, சாரி வடிவு. அவன் நின்றுட்டு இருந்தால அவட்ட பேசிட்டே இருந்தனால கவனிக்கல. நான் போறேன். எங்க சொல்லும்? கோவிலுக்கு போறேன், நீ உன் வீட்டை பார்த்துட்டு போடா. எதுக்கு சொல்லும் கோவப்படுறீங்க? என்னடி ஆச்சு? விஜய், அவகிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏய், என்ன பேசுனா? நார்மலா எல்லாருக்கிட்டையும் பேசுற மாதிரி தானே நீ பேசுன? இல்ல, ரொம்ப ஓவரா அக்கறை இருக்க மாதிரி பேசினேன். சின்ன பொண்ணு என்ன பிடிக்கிறான், எது பிடிக்கிறான், என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு தப்பா? பாக்குறேன்டா முட்டைக்கண்ணா. ஹேய் டாடி, இதான் சாக்குன்னு முட்டைக்கண்ணு அவுத்து விடுற. முட்டைக்கண்ணு தானே நீ? ஆமாண்டி, டோரா மண்டை. விஜய், என்ன முட்டை சொன்னல, அப்ப திருப்பி ஒன்னு சொல்லும்போது மட்டும் கோவம் வருதோ? போச்சு கதை சொல்லும். சும்மா ஒன்னு வெறுப்பேத்து தான் பண்ணேன். நான் நல்லா வெறுப்பாயிட்டேன். போதுமா? நீங்க போங்க உங்க வீட்டுக்கு. இப்படி பண்ணா நான் எப்படி போக முடியும்? அப்புறம் உன்னை திட்டிட்டு கோயில் வரைக்கும் நான் வந்துருவேன், பாத்துக்கோ. என்ன பாரு. முடியாது, போடா. நாடி, ஒரே ஒரு பார்வை நீ முறைச்சையில கூட பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா திரும்பி மட்டும் பாரு. எதுக்குடா சிரிக்கிற? கோவத்துல கூட சமளகம் இருக்கடி சொல்லணும் நீ. இடியட். நீ இந்த வேலை பண்ணாத. மயிலாப்பூர் மயிலே ஒரு இறகு போடம்மா, சொந்த ஊர்